என்டிஏக்குள்ள வருவாங்க அப்படின்னு பார்க்கலாமா? பாஜக முன்னெடுத்து இருக்கிறது. இது பிரியன் சார் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொன்னாங்க, எடப்பாடி பாமகவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, அதை முடிப்பாங்க, மற்ற கூட்டணி எல்லாம் என்டிஏ தான் முடிக்கும் அப்படின்னு. அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா அந்த தேமுதிக விவகாரத்தில்? அதாவது சார், நீங்க தேமுதிக 2021 சட்டமன்ற தேர்தலில் அவங்க வாங்கிய வாக்கு சதவீதம் 0.5%. 2024 அதிமுகவுடன் கூட்டணி வச்ச போது அவர்கள் வாங்கிய வாக்கு சதவீதம் 2.5%. இது புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் 8வது வள்ளல் அவருடைய பெருந்தன்மை குணத்தோடு அவர்கள் நடித்தாலும் சக ஊழியர்களை, அது திரைப்படமா இருந்தாலும் சரி அரசாங்கமா இருந்தாலும் சரி, சக ஊழியர்களை எப்படி நடத்தினாரோ அதே மாதிரி தான் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் அப்படித்தான் நடத்தினார். அவர்களுக்காகத்தான் இந்த இயக்கம், அவர்கள் வளர்த்ததுதான் இந்த இயக்கம். அவர்கள் வளர்த்த இந்த இயக்கம் என்பது இன்றைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. எல்லா கிராமங்களிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் இவர்களுக்கு இணையாக மதிமுக எல்லா ஊர்லயும் ஒரு கொடி இருக்கும். அது மாதிரி தேமுதிகவும் கட்டமைப்பு உள்ளதுதான். நிறைய சீட்டு கொடுக்கலான்றீங்க? இல்ல இல்ல இல்ல, அதனாலதான் நீங்க இப்படி விஜயன் சார் சொல்லுவீங்க சொல்லிட்டு தான் நான் சட்டமன்ற தேர்தல் 2021 0.5% சொன்னேன் நான். சரி, அப்புறம் அதை சொல்லிட்டு இவ்வளவு பாராட்டி அதான் சொல்ல வரேன். இப்ப என்னன்னா, பிரியன் சார் சொன்னதை போல நீங்க மாவட்ட கழக செயலாளர், அதாவது திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்திருந்தால் இவ்வளவு காலதாமதத்தோடு ஒரு முடிவை எடுக்கவோ அல்லது அந்த முடிவை தீர்வை சொல்லவோ தயங்க மாட்டார். சரி, மனதில் உள்ளதை அரசியலில் பட்டது பட்டுன்னு சொல்லிட்டு போறவர் தான். ஆகவே இங்க நாங்கள் ஜனவரி மாதம் அறிவிப்போம் என்று மரியாதைக்குரிய அந்நியார் அவர்கள் சொன்னார்கள். மாவட்ட செயலாளர்கள் என்ன எழுதினார்கள்? கிளிஜோசியத்துல சீட்டு எந்த சீட்டை எடுக்குதுன்னு யாருக்கு தெரியும்? கிளிக்குத்தான் தெரியும். இல்ல, இப்ப அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. இப்ப அமித்ஷா அவர்கள் உள்ளுக்கு வந்துடுறாங்க அப்படின்னு கேக்குறேன். என்டிஏக்குள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இபிஎஸ் இல்ல, என்டிஏக்குள்ள அமித்ஷா அவர்களை கொண்டு வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்கிறேன். சார், டிடிவி தினகரன் நாம ஏன் அதை பிரிச்சு பாக்குறோம் எனக்கு தெரியல. இல்ல, எனக்கு சிவபிரியன், எனக்கு என்னன்னா, ஒரு தலைமை அப்படின்னா ஒருத்தர்கிட்ட போவாங்க. இப்ப திமுகவுல அறிவாலயத்துக்கு போவாங்க, நம்பர்ஸை டிசைட் பண்ணுவாங்க, அப்படிதான் கூட்டணி அமையும். இப்போ இங்கு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே இல்லாமல் ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. அது பாஜக தலைவர்களை மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. இபிஎஸ் அவர்கள் அவங்க, அதனால தான் நம்ம பிரித்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. நமக்கு ஒன்றும் உள்நோக்கம்லாம் இல்லை, காரணம் இல்லை. அப்படி கிடையாது சார். அது சிவபிரியன் கேட்ட கேள்வி முக்கியமானது. இப்போ ஏடிஎம்கே இதில் என்ன ரோல்? ஏடிஎம்கேவும் சேர்ந்து பேச போறாங்களா இல்லை பாஜக மட்டும் பேசுறாங்களா? சொல்லுங்க. இதுல அண்ணா திமுக இதுல உண்மையிலேயே இதுல கெத்து காட்டியிருக்குது. மாண்புமிகு பொதுச் செயலாளர், அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவரும், எப்பா நீங்க தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தனிச்சா பீகார்ல நின்றுச்சு, அங்க நிதிஷ் தேவைப்பட்டார்ல, அது மாதிரி இங்க மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தேவைப்பட்டிருக்கிறது. இது ஒன்று. ரெண்டு, சரி, எல்லா பாம்பின்கால் பாம்பரியும், இவர்களுக்கு எத்தனை சதவீத வாக்கு, எங்கெங்க நம்ம கூட்டணியில் இருந்தோம், எப்படி திமுக பழம் நழுவி பாலில் விழுந்து என்று கலைஞர் எதிர்பார்த்த போது கூட கேப்டன் விஜயகாந்த், நீங்க ஜெயலலிதா அம்மா கூட கூட்டணி வச்சு ஆட்சிக்கு வந்தாங்க, எதிர்க்கட்சி தலைவராக வந்தாங்க. அப்படி இருக்கிற போது இந்த இடத்துல நாங்க ஜனவரி மாசம் அறிவிப்போம் சொல்லிட்டு அறிவிப்போம் சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு நீங்க கடலூர்ல பொதுக்கூட்டம் எல்லாம் போட்டுட்டு இன்னும் பிப்ரவரி மாதம் வரைக்கும் நீங்கள் அறிவிக்காமல் இருப்பது அரசியலில் நீங்க அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான் சோறு வடிச்சதுக்கு பிறகு உப்பு போட்டு பிரச்சனை இல்லை. நான் கேட்பது, ஒருவேளை இப்போ ஏடிஎம்கே பேசியிருக்கலாம், இப்போ இதே அவர்கள் பிரியன் அவர்கள்லாம் சொன்ன மாதிரி இல்லை, நமக்கு இல்லை, நம்மளால அந்த ஆஃபர் பண்ண முடியலன்னு திமுகவுக்கு அந்த நிலைன்றப்ப பாஜக என்டிஏக்குள்ள அவங்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு. அப்ப என்டிஏக்குன்னு நீங்க சீட்டு கொடுக்குறப்ப தேமுதிகவுக்கும் சேர்த்து கொடுக்கணும். முயற்சி தானே சார். நீங்க திரு டிடிவி தினகரன் இதுக்கு முன்னாடி நம்ம இது பண்ணும்போது இங்கு வருவார் அப்படின்னு நம்ம கணிச்சோம், ஆனா வந்திருக்கிறாரு. அதே மாதிரி தான் அந்நியார் அவர்கள் தேமுதிக கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் வரும். ஆமா, அப்ப அது என்டிஏ கோட்டாக்குள்ள வராங்க. அது எந்த கோட்டான்றது அப்புறம் முடிவு பண்ணுவோம். அது முதல்ல இரண்டு தரப்புலையும் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் என்று ஊடகத்திலே வந்ததற்கு பிறகு இன்னும் நாம தெளிவாக முடியாது, இன்னும் நான் வரல அல்லது இங்க போறதா அங்க போறதா என்று இந்த மனமாற்றம் இருக்குல்ல, அதில் ஒற்றை நிலைப்பாடு இருக்கணும். நீங்க 2026 ஆட்சி மாற்றம் ஏற்படுவது உறுதி. மக்கள் எதிர்ப்பலை ஆளுகிற கட்சிக்கு இருக்கு.
அதனால இதை அறுவடை செய்வதற்கு எந்த கட்சி பலமா இருக்குது அந்த நேரத்துல நாம எங்க போனா நமக்கும் கட்சிக்கும் பலமா இருக்குன்றத பார்க்கணும். இல்ல அவங்க பலம் மட்டும் இல்ல, இன்னைக்கு 4 முனை போட்டின்றப்ப அவங்க வர்றதுனால இவர்களுக்கு லாபம்ன்றது. அப்ப யாரு தேவையோ அவங்க ஆஃபர் பண்ண வேண்டிய நெருக்கடி இருக்குல்ல. ஏதோ தேமுதிகவுக்கு மட்டுமா லாபம், மத்தவங்களுக்கும் தானே லாபம். இல்ல லாபம் யாருக்காக இருந்தாலும் காலதாமதம் உங்களுக்கு சரியான நேரத்தை முடிவெடுக்கலன்னா அது போயிருமே. இல்ல நீங்க சொல்வது சரி, நீங்க ஒரு பாயிண்ட் வைக்கிறீங்க. ஏன் இவ்வளவு காலதாமதம்னு நான் கேட்பது, இந்த என்டிஏ அரேஞ்ச்மெண்ட் இருக்குல்ல, பிரியன் அவர்கள் சொல்றாங்க. இப்ப தினகரன் அவர்கள் என்டிஏக்குள்ள தான் வந்திருக்காங்க. இப்ப பிற கட்சிகள் என்டிஏ தான் சந்திக்கிறாங்க. அதிமுக பாமகவோடு மட்டும்தான் அவங்க பேச்சு. என்டிஏவே அதிமுக தலைமை கீழ தான், அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஒண்ணு அந்த கம்பார்ட்மெண்ட் இருக்குல்ல. இப்போ பிரியன் சொன்ன முக்கியமான இடம், இப்ப நீங்க நாளைக்கு என்டிஏனா என்டிஏக்கு தானே சீட்டு கொடுக்கணும். கரெக்ட். என்டிஏ தானே பகிர்ந்து கொடுப்பாங்க. இருக்கட்டும். கிட்டத்தட்ட அமித்ஷா அவர்கள் சொன்ன மாதிரி 18 + 20 38 அப்படிதானே அரேஞ்ச்மெண்ட். அந்த முடிவு இப்ப நீங்க சொல்லக்கூடாது. அமித்ஷா அவர்கள் சொன்னதை அவர்கள் சொல்லலாம். நான் இப்படி கேக்குறேன், நீங்க 18% எடுத்தீங்கல்ல, அங்க நீங்க தேவநாதன் யாதவ் இருக்கிறாரா? எப்படி அவர் இது பண்ணிக்கிறீங்களா? அது அங்க கணக்கு இல்ல. அப்படி கணக்கு இல்ல. நீங்க பல மாநிலங்கள் ஆட்சி எரிஞ்சிருக்கலாம். இங்க அதிமுக இன்னொரு விஷயம், அதிமுகவும் திமுகவும் 170 தொகுதிக்கு குறையாமல் நிற்பார்கள், நிற்க வேண்டும். ஏன்னா இங்க கலைஞர் அவர்களும் ஜெயலலிதா அம்மாவும் இறந்துட்டாங்க, வெற்றிடம் இருக்கு என்பதை திமுகவின் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களும் தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வெற்றிடம் இருக்குன்னு நினைச்சாங்கன்னா 170க்கு கீழே நிக்கலாம். வெற்றிடம்லாம் இல்லப்பா, இங்க திமுக அதிமுக தான்.